நாம் இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.3ல சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். 6th ப்ராப்ளம், இதில் 5th ப்ராப்ளம் வர மிஸ்டலானஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், அது லாஸ்ட் வீடியோவில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸில் 6th ப்ராப்ளத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. If x equal to a square minus 1 and y equal to 1 minus b square, then find x plus y and factorize the same. x வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, இந்த y வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? x plus y. இந்த எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபேக்டரைஸ் பண்ணணுமா? ஃபேக்டரைஸ்னால் என்னது? இப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன், 2 டேர்ம் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும். இதான் ஃபேக்டரைஸ். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ண வேல்யூவை இதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன எழுதியிருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஸ்கொயர். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதிட்டு, இல்லை எக்ஸ் வேல்யூ என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன், ப்ளஸ்ஸா? ஒய் வேல்யூ என்னது? 1 மைனஸ் பி ஸ்கொயர். இதில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் சைனுங்கிறதுனால நம்ம ப்ராக்கெட் எதுவும் போட வேண்டியதில்லை. மைனஸ் சைனாக இருந்தால் ப்ராக்கெட் போட வேண்டியது இருக்கும். 1 மைனஸ் 1 0 ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதை எழுதிடலாம். நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதை பாக்ஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அதானே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தான் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரைஸ்னால் இதேமாதிரி ப்ராடக்ட்டில் வரணும். நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதுதான் வி நோ தட். இதை ஷார்ட்டாக எழுதிருக்கு. ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட வேண்டிய இடத்துல ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு போட்டுடலாம். இது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இது ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல. therefore the factors are என்ன ஃபேக்டர்ஸ்லாம்? first one a plus b and a minus b. ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டு ஆன்சருமே கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். 7th ப்ராப்ளம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்மையும் பாருங்கள். இதை பார்த்தோன்னா ஒரு ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரும். இங்கே ஃபஸ்ட் டேர்ம் சேமாக இருக்குது, இந்த டேர்மும் சேமாக இருக்குது. ஸோ மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்படி தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் சைன், இங்கே மைனஸ் சைன், அதே மாதிரி இங்கே மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் எவ்வளோ மாறி இருக்கலாம். இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுகிறோம்? ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். அதை வி நோ தேட்னு போட்டு எழுதிடலாம். ஷார்ட்டாக டபிள்யூகேடிங்க போட்டோம்ல, அப்படியும் போட்டுக்கலாம். என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நாம என்ன படிச்சிருப்போம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு படிச்சிருப்போம். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் தேவை இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் இதை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு சேமாக இருக்கிறத தான் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? எக்ஸு. எக்ஸு சேமாக இருக்கா? ஸோ எக்ஸு ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மைனஸு. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர்னால் இந்த இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஸோ ஒய்யை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் இந்த ஒன்றே ஒன்று தான். அப்படியே ப்ராக்கெட் போட்டுடணும். ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த டேர்ம் இருக்கா, இந்த டேர்ம் அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? இதுலேயும் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் தான். இதில் மைனஸ் சைன் இருக்குது, இதில் ப்ளஸ் சைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒய் ஸ்கொயர், இதுவும் ஒய் ஸ்கொயர் தான்.
இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஃபர்ஸ்ட் டேர்ம் சேமாக இருக்குது, செகண்ட் பிங்கிறது சேமாக இருக்குது. இங்கே ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, பி இருக்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்கா. ஏ ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு சேமாக இருக்கிறது ஏ, அதை ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை திரும்ப ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அதை ஸ்கொயர் பண்ணணும்ல, அதனால் எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மைனஸ், நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். ஒய் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணணும். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏனா எக்ஸ் ஸ்கொயர், அப்போது ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர், மைனஸ் பின்னா தான் ஒய் ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா இந்த ஒய் ஸ்கொயரையும் ஸ்கொயர் பண்ணணும். அதுதான். நெக்ஸ்ட் இந்த பவர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4. ஸோ எக்ஸ் அப்படியே போட்டுட்டு 2 2s are 4 மைனஸ் ஒய் அப்படியே போட்டுட்டு பவர் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4. ஆன்சர் என்னது? கொஸ்டின் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா என்ன ஃபைனல் ஆன்சர் கிடச்சிது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. நம்ம ஃபார்முலாவில் ஏபின்னு இருக்குது, ஆனால் நமக்கு இதில் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போட்டு இந்த டேர்மை தான் இங்கே போட்டோம். நெக்ஸ்ட்டும் இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர்னு. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணணும், பவர் உள்ள வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஆன்சர் இஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. எய்த் ப்ராப்ளம், 5x minus 3y the whole square minus 5x plus 3y the whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா, ஷார்ட்டாக கொண்டு வரணும். இதுக்கு நம்ம எந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா, இதை ஃபுல்லாக ஏன்னு எடுத்துக்கணும், இதை ஃபுல்லாக பின்னு எடுத்துக்கிட்டா நம்ம லாஸ்ட்டு சம் பார்த்தோம்ல, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்படியும் செய்யலாம், இல்லைனா இந்த டேர்முக்கு மட்டும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இந்த டேர்முக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அப்படி ரெண்டு ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணி கேன்சல் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அது கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால நான் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறேன். இதுக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியும் இதுக்கும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணால் இந்த சம் ரொம்ப லென்த்தியாக வரும். அதனால் நம்ம இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணால் 2 லைன்ஸில் ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியுதுங்கிறதுனால நம்ம அந்த ஐடென்டிட்டியை எழுதிடலாம். we know that என்ன ஐடென்டிட்டி? இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏயும் பியையும் ஆட் பண்ணுவோம், இன்ட்டு நெக்ஸ்ட்டு ஏயும் பியையும் மைனஸ் பண்ணுவோம். ஏ எதா வச்சுக்கணும்? 5x மைனஸ் 3yன்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட் இதில் எழுதிக்கலாம். புட் ஏ ஈக்குவல் டு 5x minus 3y and b equal to என்னவா எடுக்க போகிறோம்? bயை 5x plus 3y. எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் இன் 1ன்னு போட்டுக்கலாமா? இதை 1ன்னு போட்டுக்கலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு 5x minus 3y தானே. ஸோ 5x minus 3y the whole square minus b square b value 5x plus 3y the whole square. இதை ஏன்னு வைக்கிறோம், இதை பின்னு வைக்கிறோம். ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன ஃபார்மேட்டு? ஏயும் பியையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இது ஏ இது பி, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 5x minus 3y இதான b வேல்யூ ப்ளஸ் 5x ப்ளஸ் 3y ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு தானே, அப்போ ப்ராக்கெட் ஏயும் பியையும் மைனஸ் பண்ணணும். இதான் ஏ வேல்யூ 5x மைனஸ் 3y. இந்த வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் போடணும். ஓகேயா? 5x ப்ளஸ் 3yக்கு முன்னாடி b வந்து நம்ம 5x ப்ளஸ் 3yன்னு எடுத்துருக்கோமா, இல்லை மைனஸ் b அப்படின்னா இதில் ப்ளஸ் சைன் மைனஸ் ஆகும், இதுலேயும் ப்ளஸ் சைன் மைனஸ் ஆகும். மைனஸ் 5x மைனஸ் 3y அந்த இதை இதில் போட போகிறோம். அப்போ மைனஸ் பினா மைனஸ் 5x மைனஸ் 3y. இதில் ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கீழே எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் ஈக்குவல் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது அப்படியே இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை நம்ம என்ன பண்ண போகிறோம அதை சால்வ் பண்ண போகிறோம். இந்த 5x தான் இருக்குது. இங்கே 3y மைனஸ் 3y ப்ளஸ் 3yன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். சைன் ஆப்போசிட்டாக இருந்தால் 0 ஆயிரும். அதான் கேன்சல் பண்ணுறோம். 5 என்னது 10. வேரியபிள் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ணுவோம். அதை நம்ம லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணிடலாம். 5 ஆட் பண்ணால் 10. எக்ஸ் வேரியபிளை அப்படியே போட்டுருவோம். இது கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டை போட்டுடலாம். இதில் என்ன இருக்குது? 5x இருக்குது, இதில் மைனஸ் 5x இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? மைனஸ் 3y மைனஸ் 3y இந்த லைனில் எழுதிக்குவோம். 10x இதில் வேரியபிள் சேமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்ம ஆட் பண்ணலாம், இல்லை செப்பரேட் பண்ணலாம். என்னென்னு பார்க்கலாம். இப்படி இதுலேயும் மைனஸ் சைன், இதுலேயும் மைனஸ் சைன், சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண என்ன வரும்? 3 ஆட் பண்ணால் 6. இந்த ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன், அதனால் இதில் ப்ராக்கெட் போடுறேன். 3 3s சார் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம்ல, ஆட் பண்ணால் 6 வரும். y அப்படியே போட்டுருணும். நெக்ஸ்ட்டு இதில் எது கிரேட்டர் நம்பரோ அதுக்கு முன்னாடியில் உள்ள சைனை தான் போடுவோம். இல்லை ரெண்டுமே சேம் நம்பர், ஸோ மைனஸ் சைன் தான். எந்த சைனாலும் மைனஸ் தான். சேம் சைனுங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணுறோம். 3yயும் 3 ஆட் பண்ணால் 6y. இதில் மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் சைன் போடுறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 10ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 60. ஃபஸ்ட் நம்ம சைனை பார்க்கணும்ல. இதில் ப்ளஸ் சைனு, ப்ளஸ் சைனையும் மைனஸ் சைனையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஆப்போசிட் சைனை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். சேம் சைனை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ். ஓகே, இதில் ஆப்போசிட் சைன், இங்கே ப்ளஸ் சைன் இங்கே மைனஸ் சைன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸா. 10 6 60. எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் xy. எக்ஸு ஒய்னால நம்ம ஆட் பண்ண தான் முடியாது, ஆனால் மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் xy. ஆன்சர் மைனஸ் 60y. ஆன்சர் இஸ் 5x minus 3y the whole square minus 5x plus 3y the whole square என்னது? minus 60xy. 9th problem, simplify. a plus b the whole square minus a minus b the whole square. இது ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேம் தான். ஆனால் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? இதில் மைனஸ் சைன் இருக்குது, இதில் ப்ளஸ் சைன் இருக்குது. ஓகேயா? இதுக்கு நம்ம ஒரு ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம், இதுக்கு வேறு ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன ஐடென்டி? அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்குவோம், இது ஃபுல்லாக பின்னு வச்சுக்குவோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதுக்கு அந்த ஐடென்டி எதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ரெண்டு ஸ்கொயர் இருந்தால் ரெண்டுக்கும் நடுவில் மைனஸ் சைன் இருக்கணும், ஆனால் இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ இந்த சம்முக்கு நம்ம a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் minus a minus b the whole square. We know that a square minus b square நமக்கு formula a plus b into a minus b. ஆக்சுவலாக இதுலேயும் a இங்கே a plus b தான் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ஏக்குள்ளாக எக்ஸ் எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸையும் ஒய்னையும் மைனஸ் பண்ணுவோம். a ப்ளஸ் பி எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், a மைனஸ் பியை ஒய்ன்னு வச்சுக்குவோம். இப்போ சம்மு செய்யலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஸ்கொயர் மைனஸ் ஒரு டேமோட ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இந்த ரெண்டு டேமையும் ஆட் பண்ணணும். a ப்ளஸ் பியையும் a மைனஸ் பியையும் ஆட் பண்ணுவோம். a ப்ளஸ் பி a மைனஸ் பி. ஓகே, இப்படின்னா குட்டி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ரெண்டு டேமை ஆட் பண்ணுவோம். அப்புறம் இன்ட்டு அப்புறம் இந்த ரெண்டு டேமையும் மைனஸ் பண்ணணும். a ப்ளஸ் பியையும் மைனஸ் a மைனஸ் பி. ஃபஸ்ட்டு டேர்ம் a ப்ளஸ் பி மைனஸ் போட்டுட்டு செகண்ட் டேர்ம் என்னது a மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் இல்லாமல் எழுதிடலாம். a ப்ளஸ் பி, இதில் ப்ளஸ்ஸுங்கிறதுனால நம்ம ப்ராக்கெட் அப்படி எடுத்துடலாம். ப்ளஸ் a மைனஸ் பி, இந்த a ப்ளஸ் பி, இதில் மைனஸுக்கு அப்புறம் ப்ராக்கெட் இருக்குது. எதுக்கு போட்டோம்? நம்ம இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம். ரெண்டு டேமையுமே மல்டிப்ளை பண்ணோம். மைனஸையும் ஏயையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ, மைனஸையும் மைனஸ் பியையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் பி. ஆக்சுவலாக மைனஸ் இந்த ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ இந்த டேமுக்கு மைனஸ் ஆகும்போது ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ஆயிரும், மைனஸ் பி ப்ளஸ் பி ஆயிரும். இதில் இந்த டேம் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் பண்ணிடலாம். ஏ ஒரு ஏயும் ஒரு ஏ ஆட் பண்ணால் 2a.
நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன், அதனால் நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஏ, இங்கே மைனஸ் ஏ, அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ப்ளஸ் பி, இங்கே ப்ளஸ் பி, ஒன் பி ஆட் பண்ணால் 2b. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, ஏஎம்பி மல்டிப்ளை பண்ணால் ஏபி, 4ab. ஆன்சர் எழுதியாச்சு. எனக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செய்ய வேண்டாம். இந்த ஃபார்முலா அதாவது a ப்ளஸ் b the whole square மைனஸ் a மைனஸ் b the whole square கொஸ்டின் எழுதிட்டு இந்த ஃபார்முலா இருக்குல்ல, a ப்ளஸ் b the whole squareனா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், a மைனஸ் b the whole square ஃபார்முலானா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம்மை செய்யலாம். இதை ரஃபாக செஞ்சிட்றேன், தேவைன்னா பார்த்துக்கோங்க. a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கிற இடத்துல a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் போட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டுட்டு a மைனஸ் b the whole square ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இந்த மைனஸ் இந்த 3 டேர்ம்ஸ்க்கும் காமனு. இதில் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் டேர்ம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், 2ab ஆட் பண்ணும். ஏபிங்கிறது வேரியபிள் சேமாக இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணால் 4ab. ஆன்சர் வந்துடுச்சு, இந்த ஆன்சர். ஸோ எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணினாலும் செய்யலாம். இது வந்து அனதர் மெத்தட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், அந்த சம்க்கு போகலாம். அது செகண்ட் சப்டிவிஷனில் a ப்ளஸ் b the whole square ப்ளஸ் a மைனஸ் b the whole square. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஒரு சம்முக்கு ஃபார்முலா இருக்குன்னா நம்ம அதை கண்டிப்பாக எழுதி தான் செய்யணும். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், a மைனஸ் b the whole square ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சம்மும் அப்படியே எழுதிக்கலாம். a ப்ளஸ் b the whole square ப்ளஸ் a மைனஸ் b the whole square. இந்த ப்ளஸ் இருக்குது, கரெக்டாக போட்டுக்கோங்க. a ப்ளஸ் b the whole square ஃபார்முலாவை போடுறோம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் இருக்கா, ஸோ ப்ளஸ்ஸு போடணும். a மைனஸ் b the whole square ஃபார்முலாவா, ஸோ a மைனஸ் b the whole square ஃபார்முலா போட்டுடலாம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த சம்முக்கு நம்ம ப்ராக்கெட் போட்டோம். இதில் இடவெல்லாம் மைனஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும். போடலைன்னா இந்த ஒரு டேர்முக்கு மட்டும் மைனஸ்ன்னு கன்சிடர் ஆயிரும், இந்த டேர்முக்கெலாம் மைனஸ் வரா மாதிரி ஆயிரும். ப்ராக்கெட் போட்டால் தான் 3 டேர்ம்ஸ்க்கும் காமனாக மைனஸ் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது. ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ராக்கெட் போட வேண்டியதில்லை. a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயரா, அதை பக்கத்தில் எழுதிக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிருமா, ஆப்போசிட் சைடில் இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் ஆட் பண்ணால் 2a ஸ்கொயர், 1a ஸ்கொயரையும் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குல்ல, ஒன்று ஆட் பண்ணால் 2. a ஸ்கொயருங்கிறது வேரியபிள். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, ஒன்று ஆட் பண்ணால் 2. இது b ஸ்கொயரா, b ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்ம்லேயே 2 காமனாக இருக்கா, ஸோ நம்ம 2வை காமனாக எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போடணும். இந்த டேர்ம் வந்து 2வை எடுத்துட்டா மீது என்ன இருக்குது, a ஸ்கொயர். இந்த ப்ளஸ் அப்படியே போடணும். இந்த 2வை நம்ம காமனாக எடுத்து ப்ராக்கெட் போட்டதுனால 2 இதில் போடக்கூடாது, இந்த b ஸ்கொயர் மட்டும்தான் போடணும். அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, a ப்ளஸ் b the whole square ப்ளஸ் a மைனஸ் b the whole square. இதுக்கு ஆன்சர் என்னது, 2 into a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் நமக்கு 2 into a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கிடைக்குது. இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ணால் 4ab கிடைக்குது. இது வந்து எந்த மெத்தட்னாலும் செஞ்சுக்கோங்க. இது இந்த 9th ப்ராப்ளம் ஃபினிஷ்டு. Tenth problem, a square lawn has 2 meter wide path surrounding it. If the area of the path is 136 meters square, find the area of the lawn.
ஒரு லான் இருக்குது. லான்னா புல்வெளி. ஓகேயா? அது என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் லான் போட்டுக்கலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் அதை சுற்றி பாதை 2 மீட்டர் ஒயரில், அதாவது 2 மீட்டர் வித்தில் பாதை போகுது இந்த லானை சுற்றி. ஸோ பாத் வந்து 2 மீட்டருங்கிறதுனால இந்த லென்த் 2 மீட்டர், இந்த சைடு 2 மீட்டர்னால் இந்த சைடும் 2 மீட்டர் தான், இந்த சைடும் 2 மீட்டர் தான், இந்த சைடும் 2 மீட்டர் தான். ஸோ இது லானு, அதை சுற்றி பாத்து மேக் பண்ணியிருக்காங்க, அதனுடைய லென்த்து 2 மீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த பாத்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்து நம்ம என்ன சொன்னோம்? இதான பாத்துன்னு சொன்னோம். இதோட ஏரியா என்னது? 136 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த பாத்தோட ஏரியா என்னது? 136 மீட்டர் ஸ்கொயர். இந்த பாத்தோட ஏரியா கொடுத்துட்டாங்க. இந்த லானோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த அவுட்டர் ஸ்கொயர்லேருந்து இன்னர் ஸ்கொயர் மைனஸ் பண்ணால் பாத்து வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு. ஆனால் பாத்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி இந்த சைடு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைடு கண்டுபிடிச்சா நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிக்கலாமா? முடியுமா? முடியாதா? இப்போ லானோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும்? இந்த லென்த்து தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே? ஏன்னா இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சைடு என்று சைடுன்னு சொல்லுவோம். ஸ்கொயருங்கிறதுனால 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சைடு தெரிஞ்சாலே போதும், அதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் த லான் கிடச்சிரும். ஸோ இந்த சைடை கண்டுபிடிக்க தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அவுட்டர் ஸ்கொயர் இருக்கா, இதோட ஏரியாவிலேருந்து இன்னர் ஸ்கொயர் ஏரியாவை மைனஸ் பண்ணுனா நமக்கு பாத்தோட ஏரியா கிடைக்கும். அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து தான் நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த சைடோட லென்த்து தெரியாது, அதை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்க போகிறோம். எக்ஸுன்னு வைக்கணுனாலும் வைக்கலாம், ஏன்னு வைக்கணுனாலும் வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்ததை எழுதிக்கலாம். எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் வித்து வந்து என்னது? இந்த பாத்தோட வித்து தானே? ஸோ அதான் சைடா, அது வித்து தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் இந்த பாத்தோட வித்து எவ்வளவு? 2 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பாத்தோட ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏரியா ஆஃப் த பாத் 136 மீட்டர் ஸ்கொயர். இந்த லானோட சைடை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம்? எக்ஸு. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதலாம். லெட் எக்ஸ் பி த சைட் ஆஃப் த லான், தென் சைட் ஆஃப் த லான். ஓகே, இந்த லானோட சைடு எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். அப்போ இந்த லென்த்து எவ்வளவு? இது எக்ஸுன்னா இந்த லென்த் எவ்வளவா இருக்கும்? ஸோ இதிலிருந்து இது வரை இது எக்ஸு. இந்த லென்த்து 2வா, இந்த லென்த்து 2வா? அப்போது எக்ஸு 2 + 2 எக்ஸ் + 4. ஸோ இந்த லென்த்து என்னது? எக்ஸ் + 4. சைட் ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் அப்படின்னாலும் போடலாம், இல்லை சைட் ஆஃப் த லான் வித் பாத். ஆக்சுவலாக நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சாதான் சைட் ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர்னு போட முடியும். இந்த டயக்ராம் எதுவுமே வரையலைன்னா அவுட்டர் ஸ்கொயர்னு போடக்கூடாது, சைட் ஆஃப் த லான் வித் பாத். டயக்ராம் வரைஞ்சாதான் நமக்கு எப்படி செய்யணுன்னே தெரியும், வரையாமல் செய்ய முடியாது. ஸோ எப்படினாலும் எழுதிக்கோங்க, யுவர் சாய்ஸ். இந்த அவுட்டர் ஸ்கொயரோட சைடு தானே எக்ஸ் + 4 தானே பார்த்தோம், அதாவது இது எக்ஸு. இப்படி போடலாம், இதனுடைய லென்த்து 2, அதுக்கப்புறம் எக்ஸு, அதுக்கப்புறம் 2, சைடுங்கிறதுனால மீட்டர். இதை ஆட் பண்ணால் எக்ஸ் + 4 மீட்டர். ஸோ நமக்கு சைடு தெரிஞ்சிடுச்சு. இனி ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த பாத்து கொடுத்துட்டாங்களா? ஆக்சுவலாக நம்ம ஏரியா ஆஃப் த பாத்துனா என்ன எழுதுவோம்? ஏரியா ஆஃப் த பாத்து கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் minus area of the inner square. இதுக்கு முன்னாடியே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுனா எழுதிக்கலாம்.
ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு தானே ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேயா? இப்படி எழுதலாம். ஏரியா ஆஃப் த லான் வித் பாத் மைனஸ் ஏரியா ஆஃப் த லான். அவுட்டர் ஸ்கொயருங்கிறது எதை மீன் பண்ணுது? லான் வித் பாத்தை. லானும் இந்த புல்வெளியையும் இந்த பாத்தையும் சேர்த்து தான் அவுட்டர் ஸ்கொயர். இன்னர் ஸ்கொயர் வந்து லானு மட்டும்தான். ஓகேயா? நம்ம இதில் எக்ஸுன்னு தானே வச்சுருக்கோம். இந்த சைடை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த பார்த்து கொடுத்துட்டாங்களா? 136. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர்னால் இந்த இதோட சைடு என்னது? x+4. ஏரியா கண்டுபிடிக்கணும்னா சைடு இன்டு சைடு. ஸோ x+4ஐயும் x+4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மைனஸை அப்படியே போட்டுடணும். ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர்னால் இந்த இருக்குல்ல, இது சைடு தானே, இந்த சைடு இன்னர் ஸ்கொயரோட சைடு என்னது? எக்ஸு. ஸோ எக்ஸு இன்ட்டு எக்ஸு. இதில் என்னது? ஸ்கொயர் யூனிட்டுன்னு போட்டுக்கலாம். மீட்டர் கிளாஸில் போடுவோம், இல்லை ஸ்கொயர் மீட்டர்னு கூட போட்டுக்கலாம். 136 இல்லை ஸ்கொயர் மீட்டர்னே போட்டுடலாம். 136 ஈக்குவல் டு x+4 மல்டிப்ளை பண்ணால் x+4 ஹோல் ஸ்கொயரா? x+4 2 டைம்ஸ் வந்தால் அதை x+4ன்னு போட்டுட்டு பவர் 2 போடுவோம். மைனஸ் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயர் மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். 136 ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போது இது அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸை ஸ்கொயர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு பி ஸ்கொயர்னால் செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போது 4ஐ ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை போடுறோம். யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது சின்சன் போட்டு எழுதிக்கலாம், ஏன்னா ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட்டு 136 இந்த 136 அப்படி எழுதுகிறோம். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 4s are 8. இந்த எக்ஸ் அப்படியே போடுறோம். 2 4s are 8, 8 into x 8x ப்ளஸ் 4 ஸ்கொயர்னால் 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை, அதாவது 4 into 4 4 4s are 16. 4 ஸ்கொயர்னால் 16. இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? ஸோ 136 ஈக்குவல் டு 8x ப்ளஸ் 16. மீதி இருக்கிறது அப்படி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த வேல்யூவை இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ 136 ப்ளஸ் 16 வந்து லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 16 ஆயிடுது. ஈக்குவல் 8x. 136லேருந்து 16 மைனஸ் பண்ணால் 120 ஈக்குவல் டு 8x. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 8ஐ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து டிவைட் ஆயிரும். 120 டிவைடட் 8 ஈக்குவல் டு எக்ஸு. இதை நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம். 8 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 188 188 12 8 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 4 4 0 40 5 8s are 40. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 15. நாம் இதில் யூனிட்லாம் போட வேண்டாம், ஏன்னா இப்போ நம்ம எக்ஸு சைடு வந்து மீட்டர் தானே, சைடு தானே. எதோட சைடு? பாத்தோட சைடு. சாரி, எக்ஸு வந்து லானோட சைடு தானே. இதான் எக்ஸ் வேல்யூ, லானோட சைடு தான். ஸோ அதை எழுதிடலாம். எக்ஸுங்கிறது என்னது நமக்கு? சைடு ஆஃப் த லானு ஈக்குவல் டு 15 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் ஏரியா ஆஃப் த லான் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த லான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த லான் எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த லான் கண்டுபிடிக்கணும்னா அந்த லானோட சைடு தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணணும்.
ஏரியாங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். 15 மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25, balance 2. 1 5 is 5, 5 plus 2 7. 1 5 is 5, 1 1 1, 5 7 plus 5 12. Balance 1 1 add பண்ண 2 225. So 225 meter square. ஏரியாங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் த லான் தானே. ஏரியா ஆஃப் த லான் என்ன கிடச்சிருக்கு? 225 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஏரியா கண்டுபிடிக்க தான் நம்ம சைடு கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். சைடை தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம். இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கதை எழுதணும். இந்த சம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. எக்ஸ் கன்சிடர் பண்ணோம், அதுக்கப்புறம் கொடுத்ததை எழுதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் இதோட சைடு கண்டுபிடிச்சோம். இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இந்த சைடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். ஏன்னா அந்த பாத்து மட்டும்தானே கொடுத்தாங்க. ஸோ இந்த பாத்து 2 2 4 4 + x 4 x + 4 அது வெளியே உள்ள இந்த சைடு. அதை வச்சு தான் நம்ம ஏரியா ஆஃப் த பாத்து கொடுத்துட்டாங்க, அதை வச்சு சம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். சைடு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 11th problem, solve the following in equations. First one, 4n plus 7 greater than or equal to 3n plus 10. n வந்து இன்டீஜரா. ஸோ இந்த இது சும்மா தானே போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது நமக்கு இதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இப்படி இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சைடு இப்படி வேரியபிள் இருக்கணும், இந்த சைடு இந்த கான்ஸ்டன்ட் டைம் இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போது நமக்கு இந்த சைடு n இருந்தால் ஓகே, n தான் இருக்கணும், இதுவும் இருக்கக்கூடாது, இந்த 7ம் இருக்கக்கூடாது, இந்த சைடு நம்பர் தான் இருக்கணும், இந்த 3n இருக்கக்கூடாது. அதை எப்படி டிலீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4n + 7n இருக்கா, இந்த +7 இருக்குது. ஸோ இதை நம்ம போக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், -7. இது கூட ஒரு 7 மைனஸ் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ அதை அப்படியே எழுதுகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். சொல்யூஷன் போட்டுட்டு 4n + 7 greater than or equal to 3n + 10. 4n + 7, இந்த 7 தானே டெலீட் பண்ணுற மாதிரி வரணும், அது போகிற மாதிரி வரணும். ஸோ -7 பண்ணுறோம். அப்போ ரெண்டு சைடுமே -7 பண்ணணும். -7 பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். சேஞ்ச் ஆகாது. ஆட் பண்ணும்போதோ மைனஸ் பண்ணும்போதோ இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை அப்படியே போட்டுட்டு 3n + 10 அப்படியே போட்டுட்டு நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு என்ன பண்ணியிருக்கோம், -7 பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் சைடும் -7 பண்ணணும். 4n அப்படியே போட்டுக்கிறோமா, 7ஐயும் -7 பண்ணால் 0 ஆயிரும். ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். இந்த greater than or equal to போடலாம். 3n 10லேருந்து 7ஐ மைனஸ் பண்ணால் 3. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைட் 3n இருக்கக்கூடாது. ஸோ -3n பண்ணால் போயிடும். அதனால் ரெண்டு சைடுமே -3n பண்ணணும். அதாவது 4n அப்படியே போட்டுட்டு 3nனால் மைனஸ் பண்ணுறோம். ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. 3n இந்த n அப்படியே போட்டுட்டு +3 போட்டுட்டு -3n தானே பண்ணியிருக்கிறோம். ஸோ 4n அப்படியே இருக்குது, 3n + 3 அப்படியே இருக்குது, இன்இக்வாலிட்டி அப்படியே இருக்குது. இந்த 3n தான் ரெண்டு சைடுமே மைனஸ் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இங்கே வேரியபிள் சேமாக இருக்கிறதுனால நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். 4லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணால் 1, இது 1n greater than or equal to 3nனும் -3nனும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 3. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, n greater than or equal 3ங்கிறதுனால என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும், n is greater, என்னோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும். எது 3ஐ விட அதிகமாக இருக்கணுமா. ஸோ 3 ஈக்குவல் இருக்கிறதுனால 3ஆகவும் இருக்கலாம், 3ஐ விட அதிகமாகவும் இருக்கலாமா. 3 4 5 6 7 8 9 எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கணும், இது இன்டிஜர் கொடுத்ததுனால. த சொல்யூஷன்ஸ் ஆர் 3 4 5 6 7 8. n is greater than or equal to 3 அப்படின்னா ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த 3யும் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் இந்த 3ஐ விட கிரேட்டராக இருக்கணுமா, அதிகமாக இருக்கணுமா அந்த n வேல்யூ. அதனால தான் 4 5 6 7 8 எழுதுகிறோம். ஈக்குவல் இருக்கிறதுனால 3 போடுறோம். இந்த சம் அவ்வளோதான். அதாவது லெஃப்ட் சைடு n வேரியபிள் இருக்கணும், ரைட் சைடு கான்ஸ்டன்ட் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். எல்லா சம்க்கும் எப்படி தான் செய்யணும். Second subdivision, 6 × x + 6 is greater than or equal to 5 × x - 3. x வந்து ஒரு ஹோல் நம்பர்.
ஹோல் நம்பர்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4ன்னு போய்கிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஹோல் நம்பர்னால 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதும்போது யூஸ் ஆகும். இதை சால்வ் பண்ணலாம். 6 வந்து இந்த 2 டேர்முக்குமே காமனுங்கிறதுனால ப்ராக்கெட் போட்டு வெளியே போட்டிருக்காங்க. ஸோ இந்த 6 வச்சு நம்ம இந்த 2 டேர்ம்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். 6 வச்சு ஃபஸ்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணோம். 6ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 6x ப்ளஸ் சைனு 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5ம் இந்த 2 டேர்முக்குமே காமனாக உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு 5 வச்சு எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட்டு 5 வச்சு 3ஐ மல்டிப்ளை பண்ணோம். 5ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 5x. இதில் வந்து மைனஸ் சைன் இருக்கிறனால நம்ம அப்படியே மைனஸ் சைன் போடுறோம். 5 3s are 15. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த வேரியபிள் தான் இந்த சைடு இருக்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கக்கூடாது. ஸோ ப்ளஸ் 36 இருக்குது. ஸோ 2 சைடுமே 36ஆல் மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 6x ப்ளஸ் 36 அப்படியே எழுதிட்டு மைனஸ் 36 இந்த சைன் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஒரு நம்பரை ஆட் பண்ணாவோ சப்ராக்ட் பண்ணாவோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ 5x மைனஸ் 15 அப்படியே எழுதிக்கிறோம். நம்ம 2 டைம் என்ன பண்ணுறோம், 2 சைடும் 36ஆல் மைனஸ் பண்ணுறோம். இந்த சைடு மைனஸ் பண்ணிட்டோம், இந்த சைடும் மைனஸ் 36 போடுறோம். ஸோ இந்த டேர்ம் இந்த இருக்குது, இந்த டேர்ம் இந்த இருக்குது, 2 சைடும் 36ஆல் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது, அப்படியே போட்டுக்கிறோம். 6x அப்படியே போடுறோம். 36ல் 36 மைனஸ் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ நம்ம இதை இப்படி கேன்சல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேயா, இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் அப்படியே போடுறோம். 5x அப்படியே போடுறோம். இதில் மைனஸ் 15 மைனஸ் 36 இப்படி சேம் சைனாக இருந்தால் நம்ம இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடுவோம். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 51 வரும். இதில் கிரேட்டர் நம்பர் 36, அதில் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் போடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வேரியபிள் இருக்கணும், இந்த சைடு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணும். ஆனால் இந்த சைடும் வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த வேரியபிளை நம்ம போக்கணும். என்ன பண்ணல 5x இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் 5xஆல் இந்த சைடாக 5xஆல் மைனஸ் பண்ணணும், இந்த சைடும் 5x மைனஸ் பண்ணணும். ஸோ 6x அப்படியே போட்டுட்டு மைனஸ் 5x போடணும். ஒரு நம்பரை செப்பரேட் பண்ணோன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ 5x மைனஸ் 51 அப்படியே போடுறோம். இந்த சைடு 5x மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் சைடும் 5x மைனஸ் பண்ணணும். இதுவும் கேன்சல் ஆயிருமா? 6xலேருந்து ஒரு 5x மைனஸ் பண்ணால் ஒரே ஒரு x தான் இருக்கும். 6 5 மைனஸ் பண்ணால் 1x நம்ம எக்ஸ்ன்னு தான் போடுவோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைனு மைனஸ் 51. இதை சொல்யூஷன் எழுதணும்னா இதுக்கு என்ன மீனிங், இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், மைனஸ் 51ஆகவும் இருக்கலாம், 51 விட அதிகமாகவும் இருக்கலாம். மைனஸ் 51ஆகவும் இருக்கலாம், மைனஸ் 51 விட அதிகமான நெகட்டிவ் நம்பருங்கிறனால 51, 50, 49, 48, 47 இப்படியே வரும். ஆனால் நம்ம சொல்யூஷன் எழுதும்போது எக்ஸ் என்னவாக இருக்கணும், ஒரு ஹோல் நம்பராக இருக்கணும். ஹோல் நம்பர்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த ஆன்சர் வராது. இப்போ வந்து எக்ஸ் வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இப்போ இது ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க, 0லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ த சொல்யூஷன்ஸ் ஆர் 0, 1, 2, 3, 4 வரும். இது வராது. இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இதில் ஒரு லைன் எழுதிக்கோங்க. சின்ஸ் எக்ஸ் இஸ் ஏ ஹோல் நம்பர், இந்த ஹோல் நம்பர் இருக்கிறதுனால தான் சொல்யூஷன் இப்படி வருது. இந்த சொல்யூஷன்ஸ் ஆர்னு போடலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 13 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 32. எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர். இதில் இன்டீஜர் இருக்குது. நமக்கு இப்படி அதாவது இந்த வேரியபிளுக்கு லெஃப்ட் சைடில் 1 ரைட் சைடில் 1 இருந்துச்சுன்னா இந்த 2 சைடும் இன்டிஜராக இருக்கணும். சென்டரில் வர்றது வேரியபிளாக மட்டும்தான், அந்த எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த ப்ளஸ் 2வும் வரக்கூடாது, 5வும் வரக்கூடாது. அதை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மைனஸ் 13 அப்படியே போடுவோம். ஓகேயா, இதில் நம்ம ப்ளஸ் 2 இருக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ளஸ் 2 இருக்கக்கூடாதுன்னா அதில் என்ன பண்ணுவோம், 2வை மைனஸ் பண்ணுவோம். 2வை மைனஸ் பண்ணுறோன்னா இந்த 3 டேர்ம்ஸ்லையுமே 2வை மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் மைனஸ் 2 போடுவோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 2 மைனஸ் 2 பண்ணுறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 32 மைனஸ் 2 பண்ணுறோம். 2வை மைனஸ் பண்ணதுனால இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. மைனஸ் 13 மைனஸ் 2 சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். 13லேருந்து 2வை ஆட் பண்ணால் 15. கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் சைன், 13க்கு முன்னாடி மைனஸ் தானே இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். 5x இருக்கா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 32ல் 2வை மைனஸ் பண்ணால் 30.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் எக்ஸுங்கிறது மட்டும்தான் இருக்கணும், 5 இருக்கக்கூடாது. ஸோ இந்த 5 இது கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும்னா நம்ம 5ஐ டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகிரும். அப்போது நம்ம இந்த 3 இதுவுமே என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணணும். இந்த லைன் எழுதவும் செய்யலாம், இல்லை எழுதாமலே விடனாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். -15 டிவைடட் பை 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 5x டிவைடட் பை 5 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இது வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர் தான் டிவைட் பண்ணுறோம். ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. சம்டைம்ஸ் நெகட்டிவ் இன்டிஜரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். 5ஆல் தானே டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படியே போட்டுடலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 5. இதை கேன்சல் பண்ணால் 1 5 5 6 5s are 30, 1 5 is 5, 3 5s are 15. ஸோ இந்த சைடு -3 இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 5 5 கேன்சல் ஆனால் எக்ஸ் மட்டும் இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. எக்ஸோட வேல்யூ -3லேருந்து 6 வரை இருக்குமா. எக்ஸ் இன்டிஜருங்கிறதுனால நம்ம சொல்யூஷன்ஸ் எழுதிடலாம். த சொல்யூஷன்ஸ் ஆர் எல்லாம் வரும் -3, அதை விட அதிகமான -2, -1, 0, 1 2 3 4 5 6 எழுதியாச்சா. -3லேருந்து 6 வரை எழுதியாச்சு. இதில் ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த -3 போடுறோம், இதில் ஈக்குவல் இருக்கிறதுனால 6 போடுறோம். ஓகேயா. ஈக்குவல்லைனா இந்த 2 நம்பரை எழுத வேண்டியதில்லை, ஈக்குவல் இருக்கிறதுனால போடுறோம். இதே மாதிரி இங்கேயும் எழுதினாலும் எழுதிக்கலாம். 6 x is an integerங்கிறனால இந்த சொல்யூஷன்ஸ் ஆர்ன்னு போட்டு எழுதலாம். இந்த சம் அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.